சக்தி, சக்தி மேடம் ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து தான் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் செஞ்சவங்க இந்த அல்ப நகைக்கு ஆசைப்பட போறாங்க. இப்ப கேட்டா நல்லா இருக்காது. ஏற்கனவே நான் அடிப்பட்ட கவலையில இருப்பா. இன்னொரு நாள் எல்லாம் நார்மலானதுக்கு அப்புறம் கேட்டுக்கலாம். என்ன கூப்பிட்டீங்க? அது ஆமா, நீ இப்ப ஏதோ என்கிட்ட சொல்ல வந்த மாதிரி இருந்தது. அது வந்து ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டு போலான்னு வந்தேன். ஓ, நீங்க ரொம்ப டயர்டா இருந்தீங்க, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு போயிட்டேன். சரி. அம்மா, நீங்க ஏதோ சொல்ல கூப்பிட்டீங்க. அது ஒன்றும் இல்லை, குடிக்க கொஞ்சம் பால் இருந்தா கொண்டு வா. உடனே எடுத்துட்டு வரேன். எங்க வலி ரொம்ப அதிகமா இருக்கா? இல்லை, நார்மலாக தான் இருக்கு. சரி, நான் போய் பால் கொண்டு வரேன். காணோம். வர வர வர. எதுக்கு இந்த பாட்டு இப்படி ஓடுது? சுபத்ரா, சுபத்ரா, சக்தி வந்துகிட்டு இருக்கா. அத்தை, இதுதான் சரியான நேரம் சிவாவை நாம சாகடிக்கிறதுக்கு. எப்படி அத்தை கரெக்டா சொல்றீங்க? நாம நினைச்சது நடக்கல. சிவா ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிட்டான். ஆனா அதே நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் வந்திருக்கான். அதுக்கு இது சாதாரண பவுடர் இல்ல, ஆர்சனிக் பவுடர். கம்ப்ளீட்லி பாய்சனஸ். இதை இந்த பால்ல கலந்து சிவாவுக்கு கொடுக்க போறேன். இத குடிச்ச உடனே சிவா சாக போறான்.
நம்ம மேல யாருக்கும் எந்த டவுட்டும் வராது. பழி ஹாஸ்பிட்டல் மேல விழும். சொத்து நிரந்தரமா நம்ம கைக்கு வந்துரும். இதுதான் என்னோட பிளான். எப்படி? ம், சூப்பர் அத்தை. நீங்க போங்க அத்தை. பாத்தியா ஐஸ்வர்யா, நீ சொன்ன மாதிரியே சக்தி எல்லாத்தையும் கேட்டுட்டு கிளம்பி போயிட்டா. இத கேட்டு சக்தி சும்மா இருக்க மாட்டா. நிச்சயம் ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணுவா. அப்போ நீங்க என்ன பண்றீங்க? அத்தை ஒரு நிமிஷம். இந்தாங்க அத்தை. இதுதான் என்னோட பிளான். சக்தியை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தணும். நீங்க போங்க அத்தை. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். கொஞ்சம் வாங்க சார். தேங்க்யூ சார். உடனே வாங்க சார். மவள இன்னைக்கு நீ மாட்டினடி. என்னென்ன உனக்கு இப்படி ஆயிடுச்சு? தாரணி, சும்மா ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காத. அதுவும் இந்த மாதிரி டயத்திலலாம் இப்படி யோசிக்க கூடாது. சிவா, இந்த பால் சாப்பிடு. அம்மா, நீங்க எதுக்குமா அதெல்லாம் எடுத்துட்டு வரீங்க? அதான் சக்தி கிட்ட இப்ப சொல்லியிருந்தேனே, அவங்க. நான் சக்திய பாக்கலப்பா. நான் நேரா கிச்சன்ல இருந்து வரேன். இந்தா குடி. அந்த பால் அவர் குடிச்சாருன்னா விபரீதமாயிடுமே. என்ன பண்ணலாம்? போலீஸ் வர இன்னும் காணோம். பேசாம நம்மளே போய் தடுத்துடலாமா? மேடம், இங்க யார் சக்தி? நான் தான் இன்ஸ்பெக்டர். நீங்க தான் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? ஆமா சார். வாங்க, மேல தான் இருக்காங்க. வாங்க. நிறுத்துங்க.
ஏய் இப்ப எதுக்கு போலீஸ் எல்லாம் கூட்டு வந்திருக்க? இத்தனை நாளா பாசத்துக்காக ஒரு பாம்புக்கு பாலை ஊத்திட்டு இருந்தீங்க. என்னைக்காவது ஒரு நாள் அது விஷத்தை தான் கக்குன்னு தெரியாம இருந்துட்டீங்க. ஏய் எதுக்கு போலீஸ கூட்டு வந்தேன்னு கேட்டா பாம்பு பாலுன்னு சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்க? சம்பந்தம் இருக்குங்க. நீங்க குடிக்கிற பால்ல விஷம் கலந்திருக்கு. ஏய் இந்த பால்ல விஷம் கலந்திருக்குன்னு உனக்கு யார் சொன்னது? யார் கலந்தா? தோ நிக்கிறாங்களே உங்க அம்மா, இவங்கதான். அம்மாவா? ஏய் எதை வச்சு எங்க அம்மா இந்த பால்ல விஷம் கலந்திருக்காங்கன்னு சொல்ற? என் கண்ணால நான் பார்த்தேங்க. அம்மா ஏய் எங்க அம்மா எதுக்கு நான் குடிக்கிற பால்ல விஷத்தை கலக்கணும்? எல்லாம் உங்க சொத்துக்காக தாங்க. ஏய் அம்மா ஏண்டி அவங்க கிட்ட இருக்கிற சொத்துக்காக அவங்க எதுக்கு என்னை கொல்ல பார்க்கணும்? சொத்து அவங்க கிட்ட தான் இருக்கு, ஆனா அவங்க பேர்ல இல்லல்ல. இத்தனை நாளா உங்களை வளர்த்ததே உங்க பேர்ல இருக்கிற சொத்துக்காக தான். எல்லாம் உண்மையை தெரிஞ்ச அசோக். நான் சிவா சொத்துக்காக இதெல்லாம் பண்றேன்னா இந்த சொத்தே வேண்டான்னு எழுதி கொடுத்தவனா இந்த சொத்துக்கு நான் ஆசைப்படுவேனா? அது நீங்க நடத்தின நாடகம். எங்க இதுக்கு மேல விட்டா சொத்து நம்ம கைக்கு வராம போயிடுமோன்னு இவருக்கு பால்ல விஷத்தை கலந்து கொல்றதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க. ஏய் பால்ல எதை கலந்தாலும் அத விஷம்னு சொல்வியா நீ? எட்ட நின்னு பார்த்தா பால்ல சர்க்கரையை கலந்தாலும் விஷத்தை கலந்தாலும் ஒரே மாதிரியா தான் இருக்கும். எட்ட நின்னு பார்த்தா வித்தியாசம் தெரியாதுதான். ஆனா கன்ஃபார்மா நான் சொல்றதுக்கு காரணம் நீங்க உங்க வாயால ஆர்சனிக்ன்ற ஒரு பவுடரை கலக்கிறதா நீங்க சொல்லிருக்கீங்க. நான் யார்கிட்ட சொன்னேன்? தோ நிக்கிறாங்களே, நீங்க என்ன தப்பு பண்ணாலும் உங்களை பாராட்டிட்டு இருக்கிற உங்க அம்மா, நீங்க இதுக்கப்புறம் செய்ய போற தப்புக்கு உறுதுணையா இருக்க போற ஐஸ்வர்யா, இவங்க கிட்ட தான் சொல்லிருக்கீங்க. சக்தி, நீ அளவுக்கு மீறி போற. நான் இதுக்கு முன்னாடி நிறைய தப்பு பண்ணிருக்கேன். அதுக்காக ஃபீல் பண்ணி என்னையே நான் வருத்திட்டு இருக்கேன். இப்ப அதுக்கெல்லாம் நான் பிராயச்சித்தம் தேடிட்டு இருக்கேன். நீ பிராயச்சித்தம் தேடுறியா இல்ல பிரிச்சு விளையாடுறியான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நீ எதுக்கு வந்த, யார் கூட சேர்ந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும்டி. ஏய் சக்தி, நீ என்ன பேசிட்டு இருக்க? எதுக்கு எப்ப பார்த்தாலும் ஐஸ்வர்யாவே குத்த சொல்லிட்டு இருக்க? பாவம் அவ ஏற்கனவே மனசு உடைஞ்சு பழச மறக்கிறதுக்காக தான் அவ இங்க வந்திருக்கா. நீ திரும்ப திரும்ப அவ பழைய வாழ்க்கைய பத்தி பேசி அவளை சாகடிக்க பாக்குற. ஐயோ அக்கா, நீ இப்படியே விட்டேன்னு வச்சுக்கோ, அவ ஒன்னு சாவடிச்சிருவாக்கா. இவங்க 3 பேரோட பிளானே அதான். சக்தி, நீ திரும்ப திரும்ப என்ன சீனிக்கிட்டே இருக்க. நானும் ஓரளவுக்கு தான் பொறுத்து பாப்பேன். ஏய் அதுதாண்டி நானும் சொல்றேன். நீங்க பண்ற பித்தலாட்டத்தெல்லாம் நானும் ஓரளவுக்கு தான் பொறுத்துட்டு போக முடியும். எப்ப என் புருஷன் உயிருக்கே ஆபத்து வருதுன்னு ஆயிடுச்சோ இதுக்கு மேலேயே என்னால சும்மா இருக்க முடியாது. இன்ஸ்பெக்டர் வந்து 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. ஏய் என்னடி விட்டா ஓவரா பேசிக்கிட்டே இருக்க? நான் என் பையன் உயிரை எடுக்க போறேனா? எந்த வீட்லயாவது அம்மா தன் பையன் உயிரை எடுக்க போவாளா? விட்டா இன்னைக்கு சிவாக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கும் நான் தான் காரணம்னு சொல்வ போல. அதுல என்ன சந்தேகம்? அதுக்கும் காரணம் நீங்க தான். பாத்தியா சிவா, விட்டா உன் வாழ்க்கையில நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு சொல்வா போல. அத்தை, அதுதான் உண்மை. ஏய் பாரு சிவா, நீயே பாத்துக்கோ. ஏய் எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு. நீ கம்ப்ளைண்ட் பண்ணது எங்க அம்மா மேல. இங்க இருக்கிற வேற யார பத்தி சொல்லியிருந்தா கூட நான் ஒரு செகண்டாவது யோசிச்சிருப்பேன். ஆனா நீ எங்க அம்மா மேல சந்தேகப்படுறத என்னால ஏத்துக்கவே முடியாது. ஐயோ, நீங்க இந்த அளவுக்கு உங்களை கண்மூடித்தனமா நம்புறதுதான் உங்க பிரச்சனையே. முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இவங்க நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவங்க கிடையாது. இவங்க உங்க மேல வச்சிருக்க பாசெல்லாம் உங்க சொத்துக்காக மட்டும்தான். அந்த சொத்தை அவங்க எப்பவும் அனுபவிக்கணும்னு மட்டும்தான். ஏய் சரி, நீ சொல்ற மாதிரி சொத்துக்காக தான் எங்க அம்மா என் மேல பாசமா இருக்காங்கன்னே வச்சுக்கோ. எதுக்காக அன்னைக்கு சொத்தை என் பேர்லயும் உன் பேர்லயும் மாத்தி எழுதுறேன்னு சொல்லணும். அதெல்லாம் விடு. அசோக் என் மேல கேஸ போட்டு நடு தெருல கொண்டு வந்து நிப்பாட்டினான். அப்ப எங்க அம்மா என்னை விட்டு போனாங்களா? சொல்லு, என்னை விட்டு போனாங்களா? நான் எங்கெல்லாம் போனோ அங்க எல்லாமே என் கூட வந்தாங்க. இவ்வளவு ஏன் உன் வீட்டுல வந்து தங்கல?
எங்க அம்மா நினைச்சிருந்தா உன் வீட்ல வேணா எங்கயா ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுன்னு சொல்லி இருக்கலாம். எல்லா கஷ்டத்தையுமே எனக்காக தாங்கிக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட எங்க அம்மா எனக்கு விஷம் வச்சாங்கன்னு சொல்லி நீ போலீஸ கூட்டு வருவ. இன்ஸ்பெக்டர். சரிங்க சார், நீங்க சொல்ற மாதிரி இந்த பால்ல விஷம் இல்லைன்னா முதல்ல அதை நிரூபிக்க சொல்லுங்க. ஆமா, அவங்க இந்த பால்ல விஷம் இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அப்ப இந்த பாலை குடிக்க சொல்லுங்க. ஏய், அம்மா தான் பண்ணலன்னு சொல்றாங்களே. சிவா ஒரு நிமிஷம். அம்மா, இப்ப என்ன, உனக்கு இந்த பால்ல விஷம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? அந்த பாலை நானே குடிக்கிறேன், கொடு. அது ஒருவேளை அதுல விஷம் இருந்தா நான் இது வரைக்கும் செஞ்சதுக்கு தண்டனையா இருக்கட்டும். பால்ல விஷம் இல்லைன்னா நான் இது வரைக்கும் எந்த தப்பு பண்ணலன்னு அர்த்தம். ஓகே? அம்மா, இவ பேசுறாங்கிறதுக்காக நீங்க ஏமா இதை பண்ணோம்? இல்ல சிவா, கண்டிப்பா நான் அந்த பாலை குடிக்கணும், அப்பதான் எல்லாருக்கும் உண்மை தெரியும். பாலை கொடு. வேணாமா? ஐயோங்க, அம்மா, ஐயோ. அம்மா, அம்மா அம்மா வேணாம்மா. அம்மா, என்ன சக்தி, நீ சொன்ன மாதிரி இதுல விஷம் கலந்திருந்தா இந்நேரம் நான் செத்திருக்கணும். எனக்கு எதுவும் ஆகலையே. இன்ஸ்பெக்டர், இப்ப நீங்க நம்புறீங்களா? என்னம்மா ஏதோ சொன்னீங்க, ஒரு அம்மாவே தான் பையனுக்கு பால்ல விஷம் வச்சு கொல்ல போறாங்கன்னு? ஐயோ இன்ஸ்பெக்டர், பால்ல விஷத்தை கலந்தது என் கண்ணால பார்த்தேன். கண்ணால பார்த்தேன்னு சொல்றீங்க, அது உண்மைனா இந்நேரம் அவங்க இறந்துருக்கணும்ல. மேடம், சார், நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? சக்தி மேடம் நேத்து ஆபீஸ்க்கு வந்தாங்க. அன்னைக்கு நீங்க உங்க அம்மா பேர்ல சொத்தையெல்லாம் மாத்தி எழுதி கொடுத்தத அவங்க பேருக்கு மாத்தி எழுதணும்னு கேட்டாங்க. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் தான் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஹலோ, நான் எப்பங்க இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன்? என்ன மேடம் நீங்க நேத்து நீங்க தானே ஆபீஸ்க்கு வந்து என் ஹஸ்பண்ட் அவசரப்பட்டு சொத்தையெல்லாம் அவங்க அம்மா பேருக்கு மாத்தி எழுதிட்டாரு, அதை என் பேருக்கு மாத்தணும், டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி கொண்டு வாங்கன்னு சொன்னீங்க. இப்ப வந்து எப்ப ரெடி பண்ண சொன்னேன்னு கேக்குறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க சொல்லாம உங்க வீட்டு பத்திரத்தை நான் எப்படிங்க ரெடி பண்ணி கொண்டு வர முடியும்? ஏங்க, இந்த ஆள் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இந்த ஆள் இவங்க பேச்சு கேட்டுதான் இதெல்லாம் பண்றான். நான் இந்த சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேங்க. நான் இந்த ஆளை போய் பார்க்கவே இல்லைங்க. பாத்தியா சிவா, இப்பதான் நான் பால்ல விஷம் கலந்திருக்கேன்னு சொன்னா. இன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கும் நான் தான் காரணம்னு சொன்னா. இப்போ வக்கீல் வந்திருக்காரு, அவர் வந்ததுக்கும் நான் தான் காரணம்னு சொல்றேன். ஏமா, நீ சொன்னதை வச்சுதான் நான் இங்க வந்தேன். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா இது என்னவோ சாதாரண கேஸ் மாதிரி தெரியல. எனக்கு என்னமோ நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த அம்மா மேல பழி போடுற மாதிரி தெரியுது.
ஐயோ இன்ஸ்பெக்டர், நான் சொன்னதெல்லாம் உண்மை. என்ன நம்புங்க. இவங்க மேல பழிய போடணும்னு நினைக்கிறேன்னா எதுக்காக உங்களை வர வைக்கணும்? சத்தியமா சொல்றேன், நான் சொல்றதெல்லாம் உண்மை. மா, தப்பு பண்றவங்க எல்லாரும் சத்தியமா நான் பண்ணலன்னு தான் சொல்லுவாங்க. நீங்களும் அதே தான் சொல்றீங்க. ஏதோ பெரிய இடம்னு பார்த்தா இது ஏதோ விபரீதமான கேஸா இருக்கும் போல இருக்கே. சொத்தெல்லாம் மாத்தி எழுதுற அளவுக்கு போறீங்கன்னா உங்க மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க எதுக்கும் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க, உங்ககிட்ட நிறைய விசாரிக்க வேண்டியது இருக்கு.